ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 10th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா 8th கொஸ்டினும் முடிச்சிட்டோம், 9th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ 8 to 10 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1 போன வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 11th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். டிசெண்டிங் ஆர்டர்னா கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு அர்த்தம். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். ஸோ இப்போ நம்ம இதை எழுதிடலாம் அந்த ஆர்டர்ல. ஸோ இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன்னா. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதை மார்க் பண்ணிடுறேன். ஸோ 14, 27, 15, 0, 11 அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன் ஓரமா. 14, 27, 15, 14, 27, 15, 14, 27, 0, 11 ஓகேவா. ஸோ இருக்கையில பெருசு என்ன இதுல 27 தான். அதுக்கப்புறம் 14 வரும். அதுக்கப்புறம் 15 வரும். இல்ல 14 தான் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் 15. அதுக்கப்புறம் தான் 14 வரும். அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 0 ஓகேவா. ஸோ 27 தான் லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் 15 வரும். அதுக்கப்புறம் 14. ஸோ அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 0. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் மார்க் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ -14, -9, -17. ஸோ -14 இதை நம்ம வேற கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். -14, -9, -17, -14, -17, -9. ஸோ இதுல இருக்கிறது குட்டி நம்பர் என்னது இதான். அதுக்கடுத்த குட்டி நம்பர் இதான். தேர்ட் குட்டி நம்பர் இதான். ஸோ -9 தான் இருக்கிறதுல பெருசு. அதுக்கப்புறம் -14, அதுக்கப்புறம் -17. ஸோ அதையும் மார்க் பண்ணிடுறேன். ஸோ 0வோட குட்டியா இருக்கிறது வந்து -9. -9ஓட சாரி -9ஓட குட்டி வந்து -14. -14ஓட குட்டி வந்து -17. ஸோ இதான் ஆர்டர். ஸோ மற்றதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடறேன் நான் இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதான் ஆன்சர். 27 is the greatest number. 27 is greater than 15. 15 is greater than 14. 14 is greater than 11. 11 is greater than 0. 0 is greater than -9. இங்க ஒழுங்கா எழுதுங்க. -9. -9 is greater than -14. -14 is greater than -17. ஸோ இதுல இருக்கிறதுல குட்டியான நம்பர் பாத்தீங்கன்னா -17 தான். இருக்கிறதுல குட்டி நம்பர் -17. இருக்கிறதுல பெரிய நம்பர் +27. +27. ஸோ இதான் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதான் இதோட ஆன்சர் இதான். 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆஃப் திஸ் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ 11th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. -99, -120, 65, -46, 78, 400, -600. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எழுதிடுறேன். ஸோ 65, 78, 400 அவ்வளோதான். ஓகே. ஸோ 400 தான் இருக்கிறதே பெரிய நம்பர். ஸோ 400 இஸ் த லார்ஜஸ்ட். அதுக்கப்புறம் 78 வரும். அதுக்கப்புறம் தான் 65 வரும். 400க்கு அப்புறம் 78, அதுக்கப்புறம் 65. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ஆனால் நான் பிளாக்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா அடிச்சிடுறேன் பிளாக்ல. இது எல்லாமே அடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. -600, -46, -120, -99 ஓகேவா. -600 தான் இருக்கிறதுலே குட்டி நம்பர். ஸோ அதை நம்ம லாஸ்ட்ல எழுதிடலாம். -600 தான் இருக்கிறதுலே குட்டி. அதுக்கப்புறம் என்ன வரும்? -120 வரும். ஸோ அது செகண்ட் குட்டியஸ்ட். -99 வரும். தேர்ட் குட்டியஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி எழுத வேண்டாம். ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தள்ளி விட்டுறலாம். கரெக்டா இருக்கும். இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ 65க்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? இல்ல -600, -19, -120, இதுக்கப்புறம் -99, -46, -99, இதுக்கப்புறம் -46 நடுவில் வந்துடும். அவ்வளவுதான். ஸோ இதான் ஆர்டர். ஸோ 400 தான் கிரேட்டஸ்ட். -600 தான் இருக்கிறதுலே குட்டி நம்பர். ஸோ 400 is greater than 78. 78 is greater than 65. 65 is greater than -46. -46 is greater than -99. -99 is greater than -120. -120 is greater than -600. அவ்வளவுதான். ஸோ இதான் டிசெண்டிங் ஆர்டர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். 11th கொஸ்டின் செகண்ட் பார்ட்டோட ஆன்சர் தான். டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் என்ன? பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இது ஒழுங்கா எழுதுறேன். இந்த இடத்துல மட்டும் இது ஆக்சுவலாக கொஞ்சம் கிரேட்டர் தான்ன்றது கொஞ்சம் ஒழுங்கா எழுதுறேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 65ன்றது நான் ஒழுங்கா போட்டுக்கிறேன். இஸ் கிரேட்டர் தேன் 46, -46.
அவ்வளோதான். ஸோ இது ஓகே, இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டு. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? 100 இது கீழே அப்படியே மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ், இது எல்லாமே நெகட்டிவ், இது எல்லாமே நெகட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். பாசிட்டிவ் நம்பர்ஸ் அவ்வளோதான். ஸோ நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் எழுதிடுறேன். ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 7777. ஸோ 7777 இருக்கிறதுலே பெரிய நம்பர். அடுத்த நம்பர் என்ன பெருசு? பிளஸ் 555 நினைக்கிறேன். 555. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 333. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 111. 111. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸ் எழுதிட்டேன்னா பெரிய நம்பர்ல இருந்து, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் 4க்கு எழுதிட்டேன். பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்குலாம் எழுதிட்டேன். இப்போ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் போயிடலாம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் போயிடலாமா? ஸோ இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் நம்பர் என்னது இதுல? -222 தான் நினைக்கிறேன். ஆமா, -222 தான். அதுக்கப்புறம் இருக்கிறதுல பெரிய செகண்ட் பிக்கெஸ்ட் நெகட்டிவ் நம்பர் -444. -444. தேர்ட் பிக்கெஸ்ட் நம்பர் -666. அப்புறம் லீஸ்ட் நம்பர் இந்த செட்லயே பாத்தீங்கன்னா -888. ஸோ -666. அப்புறம் இருக்கிறதுல குட்டி நம்பர் வந்து -888. அவ்வளோதான். So 7777 is greater than 555 is greater than 333 is greater than 111 is greater than -222 is greater than -444 which is greater than -666. -666 is actually greater than -888. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். மறுபடியும் வேணா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத அழிச்சிடறேன். ஸோ இதோட நம்ம 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இதான் டிசெண்டிங் ஆர்டர் ஃபார் 11th கொஸ்டின் தேர்ட் பார்ட். ஸோ 11th கொஸ்டின் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். 11th கொஸ்டின் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். நான் சென்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதான் 11th கொஸ்டின் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர். இப்போ நம்ம 12th கொஸ்டின் போயிடலாம். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ how many there are dash positive integers from -5 to 6? ஸோ -5 to 0 எதுவுமே இல்லை. -5 to 0 பார்த்தீங்கன்னா none of them are positive integers even if you include the endpoints. ஸோ -5 சரி, -4, -3, -2, -1, 0 எதுவுமே இல்லை, பாசிட்டிவ் இல்லை. இது எல்லாமே நெகட்டிவ். this has neither positive sign nor negative sign. ஸோ 0 பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ நம்மளோட ரியல் கேள்வியே 1 to 6 எவ்வளோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்றதான். ஈவன் இஃப் யூ இன்க்ளூட் என் பாயிண்ட்ஸ் என்ன வரும்னா 1 to 6 எவ்வளோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கு. ஈவன் இஃப் யூ இன்க்ளூட் போத் தி என் பாயிண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து எவ்வளோ இருக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 நம்பர் தான் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக புக்ல 7ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அது தப்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான், 6 தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ 12th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 12th கொஸ்டினோட ஆன்சர் வந்து 6 தான். ஸோ தேர் ஆர் 6 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் -5 to 6. அவ்வளோதான். நம்ம 13th கொஸ்டின் போயிடலாம். ஆப்போசிட் ஆஃப் 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 0 என்னது? ஸோ இதுக்கு நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். 20 யூனிட்ஸ் நம்பர் லைனே தேவையில்லை இதுக்கு. ஓகே, நானே நம்பர் லைன் வரைஞ்சிடறேன். ஸோ 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 6 என்ன வரும் உங்களுக்கு? 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 0 என்ன வரும்னா 20 யூனிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் 0 வரும். ஸோ 20 யூனிட்ஸ் டு தி ரைட் ஆஃப் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் எதுனா +20ன்னு அர்த்தம். ஸோ +20 இதான் ஆன்சர். ஸோ 13th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். த ஆப்போசிட் ஆஃப் 20 யூனிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் 0 இஸ் தி நம்பர் which is +20 which is actually 20 units to the right of 0. ஸோ 20 units to the right of 0 என்ன அர்த்தம்? +20ன்னு அர்த்தம். ரைட் சைட்ல நீங்க 20 யூனிட்ஸ் முன்னாடி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? +20ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் தேவையில்லாத அழிச்சிடுறேன். 1 யூனிட் டு த ரைட் ஆஃப் -7 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ -7 + 1 என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ -7 + 1 -6ன்னு வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா நம்பர் லைன் எப்படி இருக்கும்னா இது 0ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் எப்படி இருக்கும்? -7 பக்கத்துல -6 இருக்கும். ஸோ ஒரு யூனிட் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு யூ வில் எண்ட் அப் அட் -6. ஸோ ஆன்சர் வந்து -6 தான். ஸோ இப்போ நான் தேவையில்லாத மறுபடியும் வச்சிடறேன். -6 தான் ஆன்சர். இல்லை நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். 7 ரூபா நான் கடன்ல இருக்கேன், ஒருத்தன் எனக்கு 1 ரூபா தரான், அப்படின்னா என் கடன் எவ்வளவு குறையும்? 1 ரூபா குறைஞ்சிரும். ஸோ அப்போ -6 rupees தான் இப்போ என்கிட்ட கடன் இருக்கு. ஸோ அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான், -6 யூனிட்ஸ், -6 rupees. இல்ல -6 அவ்வளவுதான். தெரியாம வேற என்னமோ சொல்றேன். ஸோ 15th கொஸ்டின் பாருங்களேன். 3 யூனிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் 1. ஸோ 1 இருக்கு, அதுல இருந்து 3 யூனிட் லெஃப்ட் சைட்ல. ஸோ 1 இருக்கு உங்களுக்கு நம்பர் லைன்ல. ஸோ இது 1, இது 0, இதுல இருந்து 3 யூனிட் பின்னாடி போறீங்க. ஸோ 3 யூனிட் பின்னாடி, சாரி இப்படி இருக்காது, தெரியாம தப்பா போட்டிருக்கேன். ஸோ இது 0ன்னு வச்சுக்கலாம். இது 1, ஸோ இது -1,
இது -2, இது -3. ஓகேவா? ஸோ 1லேருந்து 3 யூனிட் பின்னாடி போறீங்க. ஸோ 1 யூனிட் பின்னாடி போறீங்க, 2 யூனிட் பின்னாடி போறீங்க, 3 யூனிட் பின்னாடி போறீங்க. ஸோ இங்க வந்து முட்டுறீங்க. ஸோ -2 தான் ஆன்சர். ஸோ 3 யூனிட்ஸ் டு லெஃப்ட் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் -2. ஸோ ஆன்சர் வந்து -2 தான். ஆன்சர் இஸ் -2. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 15th கொஸ்டினோட ஆன்சர் வந்து -2 தான். ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். The number which determines marking the position of any number to its opposite on a number line என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் 0 தான். ஸோ the number which மறுபடியும் நான் வாசிக்கிறேன். the number which determines marking the position of any number to its opposite. any number to its opposite on a number line என்ன வரும்னா 0 தான் வரும். ஸோ 0 பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்போசிட் ஆஃப் நம்பரே பேசுவோம். ஸோ ஆப்போசிட் ஆஃப் நம்பர் எப்படி பேசுவோம்னா ஒரு நம்பர் கொடுத்து அதோட ஆப்போசிட் எப்படி கேட்போம்னா இஃப் போத் தி நம்பர்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0 அந்த வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் 0 ரொம்ப முக்கியம். 0ன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆப்போசிட்ன்ற கான்செப்டே இருக்கு. ஸோ இப்போ -1ஓட ஆப்போசிட் என்னது 1 தான். ஏன்னா தே ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. தே ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் 0. ஸோ இதுவே உங்களுக்கு பேசிக்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 12 to 16 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸைஸ் 2.1 11th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா எக்ஸைஸ் 2.1ல 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ 12 to 16 முடிச்சிட்டோம், 11th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸைஸ் 2.2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.